பைபிள் என்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? பைபிள் என்ற வார்த்தை பிப்லாஷ் அல்லது பிப்லியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து அது வந்தது. பைபிள் எந்த மொழிகளிலே எழுதப்பட்டிருந்தது? பைபிள் எபிரேய மற்றும் அராமிக் பாஷைகளில் எழுதப்பட்டுள்ளது. அதேபோல பைபிளை யார் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று பெயரை வைத்தார்கள்? பைபிளை பழைய ஏற்பாடு என்றும் அதேபோல புதிய ஏற்பாடு என்றும் இரண்டு ஏற்பாடுகளாக நாம் அழைக்கிறோம் அல்லவா? ஆக்சுவலாக இதை ரெண்டு ஏற்பாடுகளாக பிரித்தது யார்? அதற்கு ஜான் கிறிசோஸ்டம் என்கிற பெயரையுடைய ஒரு தேவதாசன். அவர்தான் முதலாவதாக பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என்று இவைகளுக்கு ரெண்டு பெயரை வைத்தார். அதை தொடர்ந்து அதுவே பயன்பாட்டுக்கும் வந்துவிட்டது. அதேபோல ஸ்டீஃபன் லாங்டன் என்கிற ஒரு ஆர்ச் பிஷப் பைபிளை அதிகாரங்களாக தொகுத்தார். 1448 நாத்தான் என்ற பெயருடைய ஒரு பக்தன் பழைய ஏற்பாடு, அதேபோல 1555 ஸ்டீஃபனஸ் என்கிற ஒரு தேவ மனிதர் புதிய ஏற்பாடுகளை வசனங்களாக தொகுக்கவும் செய்தார். தொடர்ந்து பைபிளில் இருக்கிற மொத்த புத்தகங்கள் எத்தனை? 66 புத்தகங்கள். எத்தனை அதிகாரங்கள்? 1189 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள்? 31,102 வசனங்கள். அதேபோல பழைய ஏற்பாட்டிலே 929 அதிகாரங்களும் புதிய ஏற்பாட்டிலே 260 அதிகாரங்களும் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே 23,145 வசனங்களும் புதிய ஏற்பாட்டிலே 7,957 வசனங்களும் உள்ளன. இரண்டும் சேர்த்து மொத்தமாக 31,102 வசனங்கள். பைபிளில் உள்ள பெரிய புத்தகம் எது? சங்கீதங்களின் புத்தகம். அதேபோல சின்ன அதிகாரம் எதுவென்றால் அது 117வது சங்கீதம். பெரிய அதிகாரம் எதுவென்றால் 119வது சங்கீதம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பெரிய புத்தகம் எதுவென்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம்தான் புதிய ஏற்பாட்டின் பெரிய புத்தகம். பழைய ஏற்பாட்டிலே மத்தியில் இருக்கின்ற அதிகாரம், பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே மத்தியில் இருக்கின்ற அதிகாரம் யோபுவின் புத்தகம் 29வது அதிகாரம். அதேபோல் புதிய ஏற்பாட்டிலே மத்திய அதிகாரமாக இருப்பது ரோமர் 13வது அதிகாரம். ரோமர் 13 தான் புதிய ஏற்பாட்டினுடைய மத்திய அதிகாரம். பைபிளின் பழைய ஏற்பாட்டிலே 39 அதிகாரங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள் இருக்கின்றன. மொத்தமாக சேர்த்தால் 66 புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற 39 புத்தகங்களை 5 பாகங்களாக தொகுத்திருக்கிறார்கள். ஒன்று நியாயப்பிரமாண புத்தகம், அது 5 புத்தகங்கள். இரண்டாவது சரித்திரத்துடனான புத்தகங்கள், அவை 12 புத்தகங்கள். மூன்றாவது பாடல் வடிவில் இருக்கிற புத்தகங்கள் 5. அதேபோல நான்காவது பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிற புத்தகங்கள் 5. தொடர்ந்து சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படும் புத்தகங்கள் 12 புத்தகங்கள். இவையெல்லாம் சேர்த்துத்தான் 39 புத்தகங்கள். அதேபோல புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள் இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள். அவைகளை குறித்து பார்க்கலாம். சுவிசேஷங்கள் 4, சரித்திரம் 1, தீர்க்க தரிசனம் 1, நிருபங்கள் 21. 21 நிருபங்களிலே சுமார் 13 அல்லது 14 நிருபங்களை பவுல் எழுதினான். மீதியுள்ளவைகளை, அதாவது பேதுரு எழுதின நிருபம், அதேபோல யோவான் எழுதின நிருபம், இப்படி மீதியுள்ளவர்கள் எழுதிய நிருபங்கள் இருக்கின்றன. இவைகள் புதிய ஏற்பாட்டை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள். பைபிளில் இருக்கிற காலங்கள் என்ன? உடன்படிக்கையின் காலம், அது ஆபிரகாம் இருந்த நாட்களிலே, அதாவது ஆபிரகாமின் காலம் உடன்படிக்கையின் காலம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த காலம், அப்படி அவன் இருந்த அந்த காலத்தை உடன்படிக்கையின் காலம் என்று குறிப்பிடுகிறோம். அதன் பின்பு தொடரும் காலங்களை தலைவர்களின் காலம், ஏனென்றால் மோசே ஒரு தலைவனாக வந்தான். அதேபோல தொடர்ந்து யோசுவா தலைவனாக உருவெடுத்தான். அதற்கு பிறகு நியாயாதிபதிகள் தலைவர்களாக இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்ததினால அந்த காலங்களை தலைவர்களின் காலம் என்று சொல்லுகிறார்கள். சவுல் சாமுவேலால் முதலாவதாக ராஜாவாக ஆக்கப்பட்டான். ராஜாவாக்கப்பட்ட சவுலை தொடர்ந்து தாவீதும் ராஜாவானான். பின்னர் சாலமோன் ராஜா வந்தான். அதைத் தொடர்ந்து சாலமோனின் ஆளுகை சரியாக இல்லாமல் போனதினால இஸ்ரவேல் தேசம் இரண்டாக டிவைட் ஆனது, இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று யூதா ராஜ்யம், இன்னொன்று இஸ்ரவேல் ராஜ்யமாக. தொடர்ந்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆளுகிற ராஜாக்கள் வந்தார்கள். யூதாவை ஆளுகை செய்கிற ராஜாக்களும் வந்தார்கள். எனவே அதை ராஜாக்கள் காலம் என்கிறார்கள். அவர்கள் தங்கள் இஷ்டப்படி ஆளுகை செய்ததினாலே, அதாவது இஸ்ரவேல் ராஜ்யமாக இருந்தாலும் அதேபோல யூதா ராஜ்யமாக இருந்தாலும் ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்தார்கள். ஆளுகை செய்கிற ராஜாக்களும் அப்படித்தான் இருந்தார். அதன் காரணமாக தேவன் அவர்களை அந்நிய ராஜ்யத்தின் கரங்களிலே ஒப்படைத்தார். யூதா ராஜ்யத்தையும் அதேபோல இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் அந்நிய ராஜாக்களின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அடிமைகளாக ஒப்புக் கொடுத்து விட்டார். எனவே அப்பொழுது அந்நியர்கள் அவர்கள் வசமிருந்த ராஜ்யத்துக்கு இஸ்ரவேலர்களையும் அதேபோல யூதர்களையும் அடிமைகளாக கொண்டு போனார்கள். எனவே குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தை
அந்நிய ராஜ்யங்களின் காலம். அதைத் தொடர்ந்து மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் மத்தியிலே 400 வருடங்கள் கேப் இருக்கிறது. அதை இருள் நிறைந்த காலம் என்றார்கள், டார்க் ஏஜஸ் என்று அழைத்தார்கள். அதைத் தொடர்ந்து கிறிஸ்துவின் காலம், இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். அதைத் தொடர்ந்து சபை ஸ்தாபன காலம், சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன, ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் விருத்தி அடைந்தது. எனவே அது சபை ஸ்தாபன காலம். அதைத் தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதினாலே அந்த காலம் உலகத்தின் சுவிசேஷத்திற்கான காலம். சொல்றது புரியுதாங்க? ரொம்ப சிம்பிள். மொத்த பைபிளையும் நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்க நீங்க இதைத்தான் பார்க்க முடியும். இப்போ எது பைபிள்ல இருந்தாலும் சரி, அதன் மீதுதான் ஆதாரப்பட்டு இருக்கிறது. முதலாவது என்ன? ஆபிரகாமின் காலம். ஆபிரகாமின் காலத்திற்கு பிறகு யார் யாரெல்லாம் வந்தார்கள்? ஈசாக்கு, ஈசாக்கை தொடர்ந்து யாக்கோபு, யாக்கோபை தொடர்ந்து யோசேப்பு. இது தேவன் தம்முடைய உடன்படிக்கையாக ஆபிரகாமோடு என்ன செய்தாரோ அந்த உடன்படிக்கை நிறைவேறின காலம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இந்த காலத்தில் இவங்களை தான் முக்கியமா பார்க்க முடியும். அந்த வகையில் ஆதியாகமத்தின் 12வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும். அதைத் தொடர்ந்து தலைவர்களின் காலம், மோசே வந்தான். அதைத் தொடர்ந்து ராஜாக்களின் காலம், ராஜாக்கள் வந்தார்கள். அந்த காலத்தை தொடர்ந்து அந்நிய ராஜ்யங்கள் ஆளுகைக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து இயேசு வந்துவிட்டார். தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. அது இப்பொழுதும் கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம். இது கடைசி காலம். என்ன காலங்க இது? கடைசி காலம். சோ பைபிளை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இதோ பாருங்க, மொத்தமா சேர்த்தா 7 காலங்கள். கவனிங்க. அதை தொடர்ந்து ஆதியாகமம் சிருஷ்டியின் ஆரம்பத்தை குறித்து நமக்கு விவரிக்கிறது. யாத்திராகமம் பிரயாணத்தை குறித்து விவரிக்கிறது. லேவியராகமம் லேவியர்கள் செய்ய வேண்டிய பணி, ஊழியங்கள், நடவடிக்கைகள், அதேபோல இஸ்ரவேலர்களுடைய கட்டளைகள், கற்பனைகள், அவர்கள் ஆசரிக்க வேண்டிய ஆச்சாரங்கள், ஆகார முறைகள், இதெல்லாமே லேவியராகமத்திலே பார்க்க முடியும். தொடர்ந்து வருவது எண்ணாகமம். அந்த எண்ணாகமத்திலே இந்த ஜனங்களினுடைய எண்ணிக்கையை நாம் பார்க்க முடியும். அதாவது மக்களின் எண்ணிக்கை, கோத்திரங்களின் எண்ணிக்கை, இவையெல்லாவற்றையும் எண்ணாகமத்திலே நாம் பார்க்க முடியும். எண்ணாகமத்திற்கு இருக்கிற இன்னொரு பெயர் சஞ்சார ஆகமம். எண்ணாகமத்திலே அவர்கள் அதிகபட்சமாக சுற்றி கொண்டே இருந்தார்கள். மாத்திரமல்ல, அது முணுமுணுப்பின் ஆகமம். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் எப்ப பார்த்தாலும் முணுமுணுத்துக் கொண்டே இருந்ததுனால தேவன் அவர்களை சுற்றி திரும்படி செய்தார். பனிஷ்மெண்டா அவங்க சுற்றி திரிந்தார்கள். அதைத் தொடர்ந்து உபாகமம். உபாகமம் என்றால் அது 2வது உபதேசம், உபதேசத்தின் ஆகமம், உபாகமம் 2வது பாகம் என்றும் சொல்லலாம். அந்த உபாகமத்தின் புத்தகத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் 10 செய்திகள் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை உத்தேசித்து சொன்னது. கவனிங்க, இந்த உபாகமம் புத்தகத்தில் நாம யதார்த்தமாக பார்ப்பது என்னவென்றால் மோசே கொடுத்த 10 பிரசங்கங்களினுடைய ஒரு தொகுப்பு உபாகமங்களின் புத்தகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதைத் தொடர்ந்து சரித்திர புத்தகங்கள், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள், 1-2 நாளாகமங்கள், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் ஆகியவைகள் சரித்திர புத்தகங்கள். தொடர்ந்து பாட்டு புத்தகங்கள். என்னன்னா பாட்டு புத்தகம், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாம் பாடல் வடிவிலான புத்தகங்கள். அடுத்தது தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். இது பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைத்தார்கள். சின்ன தீர்க்கதரிசிகளின் புத்தகம் என்றால், அதாவது பெரிய தீர்க்கதரிசினா பெரிய தீர்க்கதரிசிங்க இல்ல, அவங்க எழுதின புத்தகங்கள் பெருசு, அவ்வளவுதான். அவர்கள் எழுதிய புத்தகங்கள் பெரியது என்பதனாலே அவர்களை பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைத்தார்கள். அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கிற 12 புத்தகங்கள் சிறிய புத்தகங்கள். சிலது 1 பேஜ் மட்டும்தான் கூட இருக்கும். எனவேதான் சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகம் என்று அழைத்தார்கள். அந்த சிறிய தீர்க்கதரிசிகள் ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இவர்களைத்தான் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைத்தார்கள். இவைகளெல்லாம் உங்களோடு கூட ஏற்கனவே நான் பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறேன். முக்கியமாக இந்த உலகத்திலே ஆதாமும் ஏவாளும் பிறந்த அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் மொத்தமாக சேர்த்தால் அது ஒன்லி 6000 சொச்சம் ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமியிலே கடந்திருக்கிறது. சாதாரணமா நாம அதிகமா படிக்கிறது என்னன்னா, குறிப்பிட்ட இடத்துல ஒரு மண்டையோடு கிடைச்சது. அந்த மண்டையோட ஆராய்ச்சி செஞ்சப்போ அந்த மண்டையோடு ஏறக்குறைய 1,00,000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மனிதனுடைய மண்டையோடு, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் மண்டையோடு, 1,00,000 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த மண்டையோடு, அல்லது சொல்லப்போனா 10,00,000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மண்டையோடு கிடைச்சிருக்கு. இதெல்லாமே சும்மாதாங்க, ஆதாரம் இல்லாத வார்த்தைகள். பைபிள்ல நேர்த்தியான சரித்திரம் இருக்கு. முதலாவதாக தேவன் யாரை சிருஷ்டித்தார், அவனுடைய பெயர் என்ன, அவனுக்கு ஏற்ற துணையாக தேவன் ஒரு பெண்ணை சிருஷ்டித்தார், அவளுடைய பெயர் என்ன, இவர்கள் இருவரும் சேர்ந்து யாரையெல்லாம் பெற்றார்கள், அவர்களின் பெயர்கள் என்ன,
அதற்கு பிறகு அவர்கள் பெற்ற பிள்ளைகளின் பெயர் என்ன, அதன் பின் அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகளின் பெயர்கள் என்ன. அதாவது மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் இந்த பூமியிலே எத்தனை தலைமுறைகள் இருந்ததோ அத்தனை தலைமுறையின் பெயரும் இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அற்புதமான மனுக்குலத்தின் ஆரம்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்து பிறக்கிற வரைக்கும் திட்டவட்டமான தெளிவான ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது. யார் யார் எப்படி இந்த உலகத்திலே பிறந்தார்கள் என்பது. அதே சமயத்தில் இன்னும் சுலபமா பைபிளை புரிந்து கொள்வதற்கு நான் சொல்லுகிறேன். ஆதாமையும் ஏவாளையும் இவர்கள் 2 பேரையும் தேவன் கணவன் மனைவியாக உருவாக்கினார். இந்த இருவரின் மூலமாக நமக்கு தெரியும், காயின் பிறந்தான், அதற்கு பிறகு ஏபேல் பிறந்தான். ஆபேலை காயின் கொலை செய்து போட்டான். சேத் என்கிற பெயருடைய இன்னொரு குமாரன் பிறந்தான். அந்த சேத்திலிருந்து நோவா வந்தான். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெளிவா காண்பிக்கிறார்கள், கவனிங்க. நோவாவின் மூலமாக 3 பேர் பிறந்தார்கள். அவர்கள் சேம், காம், யாபேத். இந்த பூமியிலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இதோ இந்த சேம், காம், யாபேத்திலிருந்து வந்தவர்கள்தான். காரணம் என்னவென்றால், மனிதன் செய்த பாவத்துக்காக தேவன் மனிதனை சிட்சித்தார். அந்த சிட்சைக்கு ஜலப்பிரளயம் வந்தது. அதனால் பூமியில் இருந்த மனிதர்கள் எல்லாரும் நிக்கிரகம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் நீதிமானாக வாழ்ந்த நோவாவும், நோவாவின் 3 குமாரர்களும், நோவாவின் மனைவியும், நோவாவின் 3 மருமகள்களும் மாத்திரமே அன்று இந்த பூமியிலே மிஞ்சி இருந்த ஒரே ஒரு குடும்பம். அந்த ஒற்றைக்கு ஒரு குடும்பத்திலிருந்து சேம், காம், யாபேத் என்கிற 3 குமாரர்கள், அவர்களுடைய மனைவிகள், அவர்கள் பெற்ற சந்ததியிலிருந்துதான். அதாவது சேமிலிருந்து தேராகு வந்தான். தேராகிலிருந்து ஆபிரகாம் பிறந்தான். அந்த ஆபிரகாமுக்கு 2 சகோதரர்கள், ஒருவன் நாகோர், இன்னொருவன் ஹாரான். கவனிங்க, ஆபிரகாம் சாராளிலிருந்து ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கிலிருந்து ஈசாக்கின் மனைவியாக ரெபேக்காள் வந்தால். அந்த ரெபேக்காள் எங்கிருந்து வந்தாள்? நாகோர், மில்காள் இவர்களுக்கு பிறந்த பெத்துவேலின் மகளான ரெபேக்காள் ஈசாக்கை விவாகம் பண்ணிக்கொண்டாள். புரிஞ்சுக்கணும், ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோர், நாகோரின் மனைவி மில்காள், அவர்கள் இருவருக்கும் பிறந்த மகனுடைய பெயர்தான் பெத்துவேல். அந்த பெத்துவேலுக்கு பிறந்த குமாரத்திதான் ரெபேக்காள். சோ நாகோர் வம்சத்திலே ரெபேக்காள், ஆபிரகாம் வம்சத்திலே ஈசாக்கு. அப்படின்னா ஆபிரகாம் என்ன சொன்னா, அந்நிய ஜனங்களிலிருந்து என்னுடைய குமாரனுக்கு நான் பெண் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. என் வீட்டுக்கு வருகிற என் மருமகள் என் குடும்பத்திலிருந்துதான் வர வேண்டும் என்று ஆபிரகாம் தன் ஊழியக்காரனிடம் சொல்லி அனுப்பினபோது தேவனுடைய சித்தத்தின்படி நாகோர் வம்சத்தில் அவனுடைய பேத்தியாகிய ரெபேக்காளை ஈசாக்குக்கு மனைவியாக அமையப்பண்ணினார். ரைட்? ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்த பிள்ளைகள் ஏசாவும் யாக்கோபும். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அந்த 12 பேரில் ஒருவன் யூதா. அந்த யூதாவினுடைய வம்சத்தில் தாவீது பிறந்தான். யூதாவிலிருந்து தாவீது வந்தான். தாவீதினுடைய வம்சத்திலிருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இது உடன்படிக்கை. தேவன் ஆபிரகாமோடைய வாக்கு பண்ணி உடன்படிக்கை பண்ணினார். உன் மூலமாக சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று. உன்னை கொண்டு சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொன்னார் அல்லவா? அது எப்படி சாத்தியம்? ஆபிரகாம் மூலமாக சகல ஜாதிகளும் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி என்றால், ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபிலிருந்து யூதா, யூதாவிலிருந்து தாவீது, தாவீதிலிருந்து யேசு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகல ஜாதியும் ரட்சிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். அதன் பலனாக ஆபிரகாமின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பரிசுத்த ஆவியின் மூலமாக பிறந்தார். அதேபோல இயேசுவின் தந்தையாக இருந்த யோசேப்பாக இருந்தாலும், இயேசுவை பெற்றெடுத்த மரியாளாக இருந்தாலும், இவர்கள் இருவருமே கூட ஆபிரகாமின் சந்ததிதான். எனவே நாம் ஜாக்கிரதையாக வேதாகமத்தை ஆராய்வோம் என்றால், ஆபிரகாமின் குடும்பத்திலிருந்துதான் இதோ இந்த இஸ்ரவேல் தேசமாக இருந்தாலும், யூதா தேசமாக இருந்தாலும், அதற்கு பிறகு இயேசுவின் பிறப்பாக இருந்தாலும் எல்லாம் நடந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தில் 50 அதிகாரங்கள் உண்டு. அதில் விசித்திரம் என்னவென்றால், 1வது அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இடம்பெற்றிருக்கிற மொத்த காலம் என்பது 2000 வருடங்கள். அப்படின்னா நல்லா கவனிக்கணும், இந்த பூமியிலே ஆதாம் பிறந்ததிலிருந்து நாம் பிறந்திருக்கிற இந்த காலம் வரைக்கும் மொத்தமாக 6000 வருடங்கள். ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் 1000 வருடங்கள். நோவாவிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 1000 வருடங்கள். அது வரைக்கும் மொத்தமா 2000 வருடங்கள். அதாவது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருடங்கள். ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும்
1000 வருடங்கள். தாவீதிலிருந்து இயேசுவின் பிறப்பு வரைக்கும் 1000 வருடங்கள். இவை மொத்தமாக 4000 வருடங்கள். இயேசுவிலிருந்து ஏசப்பா பிறந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் 2000 வருடங்கள். மொத்தமா சேர்த்தா 6000 வருடங்கள். இந்த 2000 சொச்சம் ஆண்டுகளை நாம ஒதுக்கி வச்சிட்டோம்னா, அதாவது இயேசு பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த 2000 சொச்சம் ஆண்டுகளை நாம் ஒதுக்கி விட்டால், பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மொத்தம் காலம் என்பது 4100 வருடங்கள் என்றால் 4100 வருட காலத்தை பைபிள் காண்பிக்கிறது. இந்த 4000 வருட காலத்துல சுமார் 2000 வருடங்கள் ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் கடந்து போனது. அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தின் முடிவு வரைக்கும் 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்படின்னா கவனிங்க, பைபிள்ல இருக்கிற மொத்தம் 66 புத்தகங்கள்ல 4000 ஆண்டுகள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு ஆதியாகமத்திலே மாத்திரம் 2300, சுமார் 2300 வருடங்கள் இந்த ஆதியாகமத்திலேயே கடக்கிறது. எனவே நானும் ஆதியாகமத்தில் இருக்கிற மேன்மையான காரியங்களை குறிப்பாய் பகிர்ந்து கொள்ள காரணம் என்னவென்றால், பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற 4000 வருட அந்த காலத்துல 2000 வருடத்திற்கும் அதிகமான வருடங்கள் ஆதியாகமத்திலேயே குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதால், தேவன் எதற்காக அவ்வளவு அதிக சமயத்தை ஆதியாகமத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், கவனிங்க, இன்று இந்த மனுக்குலத்திற்கான ஆதாரம் ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதால், எவ்விதத்திலே அந்நிய சம்பிரதாயத்திலிருந்த ஒரு நபரை தேவன் தெரிந்து கொண்டு உலக இரட்சகரை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு தம்முடைய திட்டத்தை எப்படி கிரியைகளில் காண்பித்தாரோ அதை ஆதியாகமத்திலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவேதான் கொஞ்சம் விவரமாக தெளிவாக ஆதியாகமத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே நீங்கள் இதை நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதியாகமத்திலே நாம் பார்க்கக்கூடிய பாத்திரங்கள் யார், அதே போல ஊர்கள் என்ன, அதே போல பாடங்கள் என்ன, எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆரம்பம். என்ன ஆரம்பம்? இந்த சிருஷ்டி எல்லாவற்றையுமே கூட தேவன் ஆரம்பித்தார். ஒருவேளை எழுத விரும்புகிறவர்கள் நேர்த்தியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாவற்றையுமே நான் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வருகிறேன். பைபிள் மொத்தத்தையும் ஒரே எழுத்தை கொண்டு 66 புத்தகங்களையும் நான் விவரிக்கவிருக்கிறேன். அதேபோல கூடுமான வரைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு எழுத்திலே, அதாவது ஒரே எழுத்திலே நான் விவரிக்க முயற்சிக்கிறேன். ஆதியாகமத்தின் மூலமாக சுமார் 13 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளவிருக்கின்றோம். அந்த விலையேற பெற்ற 13 பாடங்கள் என்னவென்றால், முதலாவது ஆரம்பம். சிருஷ்டியின் ஆரம்பத்தை ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். 2வது அற்புதம். அது என்ன அற்புதம்? தேவன் மனிதனை அற்புதமாய் சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாய், தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை அவர் சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, ஆணினுடைய விலா எலும்பிலிருந்து தேவன் அற்புதமாக அவனுக்கு துணையாக ஒரு பெண்ணை சிருஷ்டித்தார். எனவே அது அற்புதம். 3வது அசட்டையும் கீழ்ப்படியாமையும். அது என்ன கீழ்ப்படியாமை? தேவன் எந்த கனியை புசிக்கக் கூடாது என்றாரோ அந்த கனியையே ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டு சாபத்துக்கு ஆளானார்கள், மரணத்தை வருவித்துக் கொண்டார்கள். அதற்குப் பிறகு ஆற்றாமை. காயின் தன்னுடைய சகோதரனான ஆபேலின் மீது ஆற்றாமையோடு கூட நடந்து கொண்டு ஆபேலை பொறாமையினால் அநியாயமாக இரக்கமின்றி கொன்று போட்டான். அதற்குப் பிறகு நாம் பார்க்கிற காரியம் அசுத்தம். மனிதனின் பொல்லாப்பு இந்த பூமியிலே மிகவும் கெட்டது என்று தேவன் அங்கே பார்க்கிறார். மனிதன் கெட்டுப்போனான், அசுத்தத்துக்கு ஆளாகிவிட்டான். எனவே இந்த பூமி முழுவதும் அசுத்தத்துக்கு ஆளானது. அதற்குப் பிறகு தேவனுடைய கோபத்தினாலே இந்த பூமி முழுவதும் அந்தம், அதாவது தேவன் சம்பூர்ணமாக ஜலப்பிரளயத்தினால் பூமியை அந்தம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். எனவே அங்கு பார்க்கிறோம் அந்தம், அது மகா பிரளயம். அப்படி அந்தத்தை எட்ட வேண்டிய இந்த சிருஷ்டி முழுவதையும் அந்தம் செய்ய வேண்டும் என்று தேவன் நினைத்தபோது, நோவாவும் நோவாவின் குடும்பமும் நீதியாக வாழ்ந்ததினாலே, உத்தமமாக வாழ்ந்து கொண்டிருந்ததினாலே, தேவனுடைய கிருபையை பெற்றதினாலே, தேவன் பாவிகளாக இருந்த மனிதர்களோடு கூட பரிசுத்தமாக வாழ்ந்த நோவா அந்தமாகாதபடிக்கு நோவாவை காப்பாற்றினார். அதன் விளைவாக நோவாவும் அவனுடைய மனைவியும் 3 குமாரர்களும் அவர்களின் மனைவிமாரும், இந்த குடும்பம் மொத்தமும் அந்த பிரளயத்திலே நாசமாகாமல் காப்பாற்றப்பட்டது. அதன் பலனாக இந்த குடும்பம்தான் மனித குலத்திற்கான ஆதாரம். கவனிங்க, அந்தமான மனு குலத்தை
மறுபடியும் இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கான ஆதாரம் யாருங்க? இந்த நோவாவின் குடும்பம்தான். எனவே ஆதாரம். அதைத் தொடர்ந்து நாம் பார்ப்பது அமோகம். அதென்ன அமோகம்? ஆபிரகாம் அந்நிய சம்பிரதாயத்தால் நிறைந்திருந்த ஒரு அந்நியன். அது மாத்திரமல்ல, தான் 75 வயது வந்தபோது கூட பிள்ளைகள் இல்லாமல் அவனுடைய மனைவியாகிய சாராள் மலடி என்ற முத்திரையை தாங்க முடியாமல் வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமையும் சாராளையும் தேவன் தெரிந்து கொண்டது உண்மையில் அமோகம். அது மாத்திரமல்லாமல், தேவன் யாரென்றே தெரியாத ஆபிரகாமை தேவன் அழைத்தபோது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 24 வருடங்கள் வரைக்கும் தேவன் ஆபிரகாமிடத்தில் என்ன சொன்னார்? நீ வா, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதகரமாக மாற்றுவேன், உன்னை கொண்டு சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபோது அதை நம்பி ஆபிரகாம் தேவனை பின்பற்றினான். அப்படி அவன் பின்பற்றிய போதும் கூட 24 ஆண்டுகள் தன் வாழ்க்கையிலே தேவன் சொன்னபடி அருளிச் செய்வேன் என்று சொன்னபடி வெகுமதியை, கனியை அவன் பார்க்கவில்லை. 24 இயர்ஸ் காத்து கொண்டிருந்த போதும் கூட, தான் எதிர்பார்த்த கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளாத போதும் கூட ஆபிரகாம் தேவனை விட்டு விலகவே இல்லை, விசுவாசத்தை விடவே இல்லை. அது அமோகம். அதன் பிறகு என்ன நடந்ததென்றால் அனுக்கிரகம். அதென்ன அனுக்கிரகம்? தேவன் அனுக்கிரகம் செய்தார், அருளிச் செய்தார். யாரை? ஈசாக்கை வெகுமதியாக அருளிச் செய்தார். அதைத் தொடர்ந்து அநியாயம். அதென்ன அநியாயம்? யாக்கோபு பிறந்தான். யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் எத்தன். உண்மையிலே அவன் ஒரு எத்தன்தான். தந்தையையும் ஏமாற்றினான், தன் அண்ணனையும் ஏமாற்றினான், மாமாவையும் ஏமாற்றினான். அதனால் அது அநியாயம். ஆனால் அற்புதம். என்ன அற்புதம் என்றால், இந்த எத்தன் ஒரு நாளிலே தேவனை சந்தித்தான், தன் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து விட்டான். எத்தன் எண்ணப்பட்ட யாக்கோபு இப்போ இஸ்ரவேலன் என்று மாறிவிட்டான். அற்புதம். இந்த எத்தன் ஒரு இஸ்ரவேல் என்று மாறினான். அவன் ஒரு பிள்ளையை பெற்றான். அந்த குமாரனின் பெயர் யோசேப்பு. யோசேப் அற்புதமான நீதிமான், உத்தமன். எனவே அவனுடைய வாழ்க்கை நம் எல்லோருக்குமே ஒரு ஆதர்ஷம். என்னங்கது? ஆதர்ஷம். யோசேப்பினுடைய வாழ்க்கை என்ன? ஆதர்ஷம். மனம் மாறின யாக்கோபின் வாழ்க்கை நான் என்னன்னு பார்த்தோம்? அற்புதம். மனம் திரும்பாத போது அநியாயம். அதேபோல ஈசாக்கின் பிறப்பு அனுக்கிரகம். அதேபோல ஆபிரகாமனுடைய விசுவாசம் என்பது அமோகம். ஆனால் அதே விசுவாசத்திலே போய்கொண்டிருந்தபோது ஆபிரகாமும் கூட ஒரு முறை அநியாயமாய் போய் சொன்னான். அது அவமானம். காரணம், தேவன் கூடாது என்பதை செய்ததினாலே. நம்முடைய வாழ்க்கையிலும் எதையாவது தேவன் வேண்டாம் என்று சொல்வதை செய்து கொண்டிருப்போம் என்றால், கவனிங்க, அட்ரஸ் காணாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றே ஆண்டவருடைய சந்நிதியில் மனப்பூர்வமாக எந்த தப்பை எல்லாம் நீ செய்து கொண்டு பரவாயில்ல நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அந்த தப்புகளுக்காக மன்னிப்பு கேட்கலாம். அந்த தப்புக்களை விட்டு விலக முயற்சி செய்யலாம். வாருங்கள், எல்லோரும் ஜெபத்திலே ஒருமனப்படலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டுமென்றால் உம்மிடத்திலே திடமான நம்பிக்கை எங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எங்களுக்குள் இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவரே, எங்களுக்கு எது தேவையோ அது அற்புதமாக எங்கள் முன் கண்டிப்பாக வரும். எது தேவையோ அவைகளை அற்புதமாக எங்கள் முன் நீர் கொண்டு வருவீர். அதுதான் உண்மை. அதே சமயத்தில் துணிகரமாக உமக்கு விரோதமாய் செய்கிற ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு தவறும் எங்கள் ஜெபம் உம்மை எட்டாதபடி தடையாக நிற்கும். கேட்கக்கூடாதபடிக்கு என் செவிகள் மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கைகள் குறுகிப் போகவும் இல்லை. உங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் தான் உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே தடையாய் நிற்கிறது என்றீரே. எங்கள் பாவங்கள் தானே எங்களை உம்முடைய சந்நிதிக்கு வராதபடி தடுக்கிறது. எங்களுடைய அக்கிரமங்கள் தானே எங்கள் விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியை எட்டாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களிலிருந்து, எங்கள் பாவங்களிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவீங்க ராஜா. தெரிந்து தொடர்ந்து செய்கிற தவறுகளிலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டெடுங்கப்பா. உமக்கு சம்பூரணமாய் கீழ்படுகிற உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யுங்க ராஜா. அதன் விளைவாய் உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.